சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மேலும் 1600 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 13,750 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,10,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவில் 2 மாதங்களுக்கு போதுமான கச்சா எண்ணெய் கையிருப்பு உள்ளதால் மக்கள் பீதியடைய வேண்டாம். சுத்திகரிப்பு நிலையங்கள் உகந்த திறனில் இயங்குவதால் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. தேர்தல் நடைபெறக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு முன்னதாக 21ஆம் தேதி மாலை 6 மணி வரை தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை வெளியிட தடை இல்லை, தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 6ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இதுவரை 739 பேர் வேட்புமனு தாக்கல். 532 ஆண்கள், 207 பெண்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்கள் வண்ண புகைப்படம், பெயர், சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் EVM இயந்திரங்கள் விரைவில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் திண்டல் பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின், பெண்கள் பாதுகாப்பில் திராவிட மாடல் ஆட்சி பல முன்னேற்றங்களை சாதித்துள்ளதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருந்ததாகவும், தற்போது சிறுமிகள் மீதான பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்கும் வகையில் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதிமுக பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லிச்ச. அண்ணா அடிக்காதீங்க அண்ணா, வலிக்குதுன்னு அப்பாவி பெண்கள் கண்ணீரோடு கதறினாங்களே, இப்பவும் நம்முடைய காதுகளில் அது ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கதறல் கூட பழனிசாமியோட மனசாட்சியை உழுக்கலையா? ஆனால் அந்த வழக்கையும் முறையாக நடத்தி குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தந்து 85 லட்சம் ரூபாய் இழப்பீட்டையும் இன்றைக்கு வாங்கி தந்த ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. பொள்ளாச்சி வழக்கு மட்டுமா? ஒரு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை யார் கொடுத்தார்? டிஜிபிஏ கொடுத்திருக்கிறார். அதை பாதுகாத்தது யார்? இப்போ எதிர்க்கட்சி தலைவராக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி தானே. அந்த பெண் எஸ்பியை வழிமறிச்சு ஒரு டிஜிபியே மிரட்டினது பழனிசாமி ஆட்சியில் தானே. இந்த வழக்கில் கூட தண்டனை வாங்கி கொடுத்தது நம்ம ஆட்சியில் தான். இதெல்லாம் மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிமுக ஆட்சிகளுக்கும் பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் அளவுக்கு சட்டங்களை நிறைவேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சி தான் திராவிட மாடல் அரசு. மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளதாக அவர் விளக்கினார். அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சித்த முதல்வர் ஸ்டாலின், மாநில உரிமைகள் மற்றும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக திமுக கூட்டணி தொடர்ந்து செயல்படும் என உறுதியளித்தார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருவல்லிக்கேணி டாக்டர் பெசன்ட் சாலையில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆர் சுகந்தியிடம் மனுவை சமர்ப்பித்து உறுதிமொழி ஏற்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் வெற்றி பெற்ற உதயநிதி ஸ்டாலின் தற்போது 2வது முறையாக மீண்டும் போட்டியிடுகிறார். மனு தாக்கலுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக இருக்கும் என்றும், முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் 2வது முறையாக ஆட்சிக்கு வருவார் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார்.
தமிழ்நாட்டிற்கான பாஜக வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலுக்கு பாஜக தேசிய தலைமை ஒப்புதல் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட 27 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை இறுதி செய்ய இன்று டெல்லியில் காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெறுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு மாதமாகியும் வேட்பாளர் தேர்வில் முடிவு எடுக்க முடியாமல் சிக்கல் நீடித்து வந்தது. ஸ்கிரீனிங் கமிட்டி பலமுறை கூடினாலும் கருத்து வேறுபாடுகள் எழுந்ததால் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேர் வீதம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறும் முக்கிய கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு இறுதி முடிவு எடுக்க உள்ளனர். ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் வேட்பாளர் பட்டியல் நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தவேக தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் கடந்த மார்ச் 30ஆம் தேதி விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானத்தில் திருச்சி புறப்பட்டார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து பிரச்சார வாகனத்தில் ஏறிய விஜய் அங்கிருந்து ரோட் ஷோ நடத்தினார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிலர் ஆபத்தை உணராமல் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொண்டர்கள் புடைசூழ பாலக்கரை பகுதியில் உள்ள மாநகராட்சி 2வது மண்டல அலுவலகம் வந்தடைந்த விஜய் தேர்தல் நடத்தும் அலுவலர் முத்து முருகேச பாண்டியிடம் வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றார். திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த தவேக தலைவர் விஜய் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் செய்தார். முன்னதாக திருச்சி மரக்கடை பகுதியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் விஜய். தொடர்ந்து பிரச்சாரம் செய்த விஜயை கண்டு வழி நெடுகிலும் திரண்டிருந்த மக்கள் ஆரவாரம் செய்தனர். வசதியான வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்காக வந்துள்ளதாக பிரச்சாரத்தின் போது விஜய் தெரிவித்தார். எதிர்வரும் தேர்தல் விசில் புரட்சி தேர்தலாக இருக்கட்டும் என்றும் கூறினார். ஏப்ரல் 23ஆம் தேதி சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில் எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்று அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு போங்க. சப்போஸ் வெளியூர்ல இருந்து இங்க திருச்சியில இருக்கீங்கன்னா என்னடா ஊருக்கு போய் ஓட்டு போடணுமேன்ட்டு அசால்ட்டா விட்டுறாதீங்க. இப்பவே அட்வான்ஸ் அவங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணுங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன்.
திருச்சி பிரச்சாரத்தில் தாவேகாவின் பிரச்சார பாடலை பாடி விஜய் வாக்கு சேகரித்தார். நான் தன்னந்தனியாளு நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு, மிரல போது ஸ்டேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்ட, கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி பிடிச்சி ஒரு வரலாறு எழுது. உங்க விஜய் நான் வரேன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் திமுக வேட்பாளர் தமிழரசி ரவிக்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கீழடியில் உள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமையும் என்றும் மக்கள் மாற்றத்தை அல்ல தொடர்ச்சியையே விரும்புகின்றனர் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் விஜய் பிரச்சாரத்திற்கு இடையூறு ஏற்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கும் அவர் பதிலளித்தார். இடையில கவர்மெண்ட் பஸ் எல்லாம் தேவையில்லாம உள்ள வந்துச்சு, கூட்டங்களை கவர்மெண்ட் பஸ் இப்போ கவர்மெண்ட் சாலைகளில் போறது ஒரு குற்றம் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? மக்களுக்காக தான் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மக்களுக்கு பணி செய்கிறேன்னு மக்களுடைய பேருந்துகள் அப்புறம் ஆம்புலன்ஸு எதுவுமே அந்த பக்கம் போகக்கூடாதுன்னா அது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் வெளியிலே வர்றதில்லை. வரும்பொழுதெல்லாம் இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அரசு ஒன்றும் செய்ய முடியாது. தேர்தல் ஆணையம் தான் பெர்மிஷன் கொடுக்கறதோ எதுவாக இருந்தாலும் அவங்க கையில் இருக்குது. அதை யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுக, அதிமுக மற்றும் தாவேக கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். உதகை, குன்னூர், கூடலூர் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அவர் திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் ஓட்டுக்கு பணம் வழங்குவதில் போட்டியிடுகின்றன என்றும் மக்கள் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளதாகவும் குற்றஞ்சாட்டினார். மேலும் நடிகர்களை பார்த்து விசில் அடித்தவர்கள் இன்று அரசியலில் தெருவில் நிற்கும் நிலை ஏற்பட்டு உள்ளது என தாவேக தலைவர் விஜயையும் மறைமுகமாக விமர்சித்தார். எந்த மக்களும் இலவசம் வேணும்னு கேட்கல, நீங்க வலுக்கட்டாயமா திணிக்கிறீங்க. ஒரு காலகட்டத்தில் 10 லட்சம் கோடியில இன்னைக்கு நான் நிக்கிறேன், 1 லட்சம் கோடி வட்டியில நிக்கிறேன். இவங்க சொல்றது இப்ப என் தம்பி விஜய் சொல்லியிருக்கிற அந்த இலவச அறிவிப்பு இருக்குல்ல, அதை நிறைவேற்றவே மாசம் 1 லட்சம் கோடி வேணும். மேலும் ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடுவதில் உள்ள சிக்கலுக்காகவே பேசாத விஜய் மக்களுக்காக எப்படி பேசுவார் எனவும் சீமான் கேள்வி எழுப்பினார். உங்க படம் வெளியாகல, என் படத்தை வெளியிட தணிக்குது வெளியிடாம தடுக்குதுன்னு கூட நீங்க பேச மாட்டீங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நாங்க தான் பேசுறோம் துணிஞ்சு நீங்க வாய் திறக்க மாட்டீங்க. அது வரைக்கும் பிஜேபி பாசிசம், நீங்க இப்ப பாயாசம் ஆயிடுச்சா? ஒரு வார்த்தை பிஜேபி எதிர்ப்ப நீங்க அதுக்கப்புறம் பேசல, சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் பேசல, படத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் பேசல. தேர்தல் மேலாண்மை பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டதாக பரவிய தகவலுக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் மறுப்பு தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் தான் ராஜினாமா செய்துவிட்டதாக யார் சொன்னது என கேள்வி எழுப்பியுள்ளார். கேரளாவில் இடதுசாரி கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியிட்டார். கேரளத்தில் வறுமையை முழுமையாக ஒழிப்போம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வாக்குறுதி அளித்துள்ளது. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வழிவகுக்கும் மசோதா ஏப்ரல் மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமைச்சரவை முடிவை நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக கூறியுள்ளனர். துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கியதால் கல்வியின் தரம் எந்த விதத்திலும் பாதிக்காது. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழக அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை எதிர்த்த வழக்கில் தமிழக அரசு பதில் மனு.
சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை. தண்டனை விவரத்தை வரும் திங்கட்கிழமை அறிவிக்கிறது மதுரை மாவட்ட நீதிமன்றம். செம்மன் குவாரி வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட அனைவரும் விடுதலை. விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் காரணம் காட்டி சென்னையில் நடக்கும் IPL போட்டிகளை தள்ளி வைக்க கோரிய மனு. போட்டியை பார்க்க விரும்பவில்லை என்றால் வீட்டிலேயே இருங்கள் என மனுதாரர் மீது சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஆட்டோமொபைல்ஸ் கடையில் பயங்கர தீ விபத்து. 5 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். நாட்டில் உர தட்டுப்பாடு குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் JP நட்டா ஆலோசனை நடத்தினார். விவசாயிகளுக்கு யூரியா, DAP உர தட்டுப்பாடு வராத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். அடுத்த 2 முதல் 3 வாரங்கள் ஈரானை கடுமையாக தாக்குவோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். எரிபொருள் விநியோக அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ட்ரம்பின் அறிவிப்பு உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. We're going to hit them extremely hard over the next 2 to 3 weeks. We're going to bring them back to the Stone Ages where they belong. In the meantime, discussions are ongoing. Regime change was not our goal. We never said regime change, but regime change has occurred because of all of their original leaders' death. They're all dead. சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதர்களை மீண்டும் நிலவுக்கு அழைத்துச் செல்லும் நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்துள்ளது. இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 4:05 மணிக்கு ஆர்டெமிஸ் 2 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. GLS is go for core stage engine start. Integrity, good roll pitch. Roger, roll pitch. Integrity, AMT high. நான்கு விண்வெளி வீரர்களுடன் விண்ணில் பாய்ந்த ஆர்டெமிஸ் விண்கலம் 10 நாள் பயணத்திற்கு பின் நிலவை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிலவில் தரை இறங்குவதற்கான முன்னோடி திட்டமாக கருதப்படும் ஆர்டெமிஸ் 2 திட்டத்தில் விண்வெளி வீரர்கள் நிலவை சுற்றி வந்து ஆய்வு செய்ய உள்ளனர். IPL தொடரில் இன்றைய 6வது லீக் போட்டியில் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ரன்பீர் கபூர் நடிக்கும் ராமாயணா படத்தின் டீசர் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வெளியாகியுள்ளது. நிதிஷ் திவாரி இயக்கத்தில் யாஷ், சாய் பல்லவி நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகும் படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.